ஹலோ கைஸ். ஸோ இப்போலாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இன்டர்ன்ஷிப்னா என்ன? இன்டர்ன்ஷிப் எப்படி அப்ளை பண்ணுறது? அதுக்கு ப்ராசஸ் என்ன? ஸோ கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ஒரு இன்டர்ன்ஷிப் கேண்டிடேட் கிட்ட இருந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து அது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டால் அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்னால் என்ன, எதுக்கு நம்ம அதை பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எஜுகேஷன் படிச்சுட்ருப்போம். ஸோ அதில் மேபி நீங்கள் வந்து சாம்பிள்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா வந்து கோர்ஸ் எடுத்து அந்த கோர்ஸில் ஒரு மினி மினி ப்ராஜெக்ட்ஸ் அப்படி பண்ணியிருக்கலாம். பட் அது வந்து ஒரு நாலேஜ் தான், ரைட்? நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பெக்டேஷன், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்றது ஒரு இன்டர்ன் மூலிமா தான் உங்களால் அதை ஃபுல்லாக வந்து நாலேஜை கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் இன்டர்ன்ஷிப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் மோர் ஓவர், இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாக வரும். ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷனும் அதுதான். ஒரு இன்டர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ தட் உங்களோட சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஜாப் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகம். எப்படி இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து கம்பெனி போர்ட்டலில், கம்பெனி வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து இன்டர்ன்ஷிப் எப்போ வருது, அதோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக அங்கே அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் அவங்க வெப்சைட்டில் வந்து போடலை அப்படின்னா, நீங்கள் சோஷியல் மீடியா லைக் லிங்க்டின் அதில் வந்து அவங்க எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கேட்கலாம். எப்போவும் வந்து இன்டர்ன்ஷிப் வரும், ஸோ அப்கமிங் இன்டர்ன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபை பண்ண சொல்லலாம். ஓகே. அண்ட் வெப்சைட் கால்டு லைக் இன்டர்ன்ஷாலா அண்ட் லெட்ஸ் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய இன்டர்ன் எந்தெந்த கம்பெனியில் கொடுக்குறாங்கன்றதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு இன்டர்ன்ஷிப் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்யூமே இருக்கணும். அந்த ரெஸ்யூமேயில் உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஹைலைட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ உங்களுக்கு ஸோ அதனால் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு வந்து இன்னும் நல்லா கிடைக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து பில்ட் யுவர் நெட்வொர்க். அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ லிங்க்டின் மாதிரி பிளாட்ஃபார்மில் அந்த கம்பெனியில் இருக்கிற ப்ரெசண்ட் எம்ப்ளாயி ஆர் ஃபார்மர் எம்ப்ளாயி இவங்ககிட்ட இருந்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. ஸோ தட் அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். மேபி ரெஃபரன்ஸ் மூலிமா அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு சான்ஸ் ஆஃப் கெட்டிங் இன்டர்ன்ஷிப் ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் கம்பெனி வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஒரு ரெஸ்யூமே வந்து ஒரு ஸ்ட்ராங் ப்ரொஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் ஜஸ்ட் பில்ட் யுவர் நெட்வொர்க் ஸோ தட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் தென் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போது இன்டர்ன்ஷிப்பில் வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ரைட்? என்னென்ன ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நான் வந்து இங்கே என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஜோஹோ மாதிரி கம்பெனி லைக் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் எப்படி இன்டர்ன்ஷிப்பில் என்னென்ன ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ 5 to 6 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்டிடியூட், கோடிங் அண்ட் லாஜிக்கல். ஸோ இங்கே தான் மெஜாரிட்டி ஆஃப் ஃபில்டர்ஸ் நடக்கும். ஸோ ஒரு 10,000 பீப்புள்லேருந்து ஒரு 45-50 பீப்புள்ஸாக அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து கோடிங் அண்ட் அல்கோரிதம். ஓகே. கோடிங் ரவுண்ட் விச் இஸ் அவங்க உங்களை என்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா அல்கோரிதம் அண்ட் டிஎஸ் ப்ரோக்ராமிங் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. தேர்ட் ரவுண்ட் வந்து சேம் திங் தான், பட் இங்கே வந்து ஒரு மீடியம் லெவல் ஆஃப் கோடிங் ரவுண்ட் இருக்கும், கொஞ்சம் அட்வான்ஸ் மோடில் இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து லாஸ்ட் டெக்னிக்கல் ஹெச்ஆர். ஸோ இங்கே வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா ஓஎஸ், ஊப்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் டிஎஸ். ஸோ அந்த மாதிரி உங்களோட சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின்ஸ்லாம் இங்கே கேட்பாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் ஹெச்ஆர் அண்ட் மேனேஜரல் ரவுண்ட். ஸோ இங்கே வந்து உங்களோட ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியரல் வந்து செக் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஒரு 5 to 6 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இப்போது இங்கே வந்து நான் ஜோஹோ கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் ஜோஹோ மாதிரி இருக்கிற ஒரு கம்பெனியில் வந்து இன்டர்ன்ஷிப் வாங்கினீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கலாம். அங்கே என்னென்ன உங்களுக்கு கொடுப்பாங்கன்னா லைக் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீஃபன் கொடுப்பாங்க. ஸோ லைக் கைண்ட் ஆஃப் சேலரி, நீங்கள் வந்து இன்டர்ன் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு 20,000 ஆஃப் சேலரி கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து 3 meals பெர் டே அண்ட் கேப் ஃபெசிலிட்டி அண்ட் மேக்ஸ் ப்ரோ வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒரு ஹெட்செட் 14,000 ஆஃப் ஹெட்செட் தருவாங்க. அண்ட்
இன்கேஸ் நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப் பீரியடில் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் டைம் ஆஃபரும் கொடுத்துருவாங்க. அது வந்து ஒரு 6 to 8.5 எல்பிஏ இருக்கலாம். ஸோ ஒரு ஜோஹோவில் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து 2 விதமாக எடுப்பாங்க. ஒன்று வந்து ஆன் கேம்பஸ், அப்புறம் ஆஃப் கேம்பஸ். ஆன் கேம்பஸில் இன்கேஸ் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணி எடுத்தாங்கன்னா உங்களுக்கு இன்டர்னும் ப்ளஸ் ஃபுல் டைம் ஜாப்பும் கொடுப்பாங்க. இன்கேஸ் ஆஃப் கேம்பஸ்னால் ஒன்லி இன்டர்ன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த இன்டர்ன் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க. உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் நான் இங்கே சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஜோஹோவில் இப்போ ஒரு செப்டம்பர் எண்டில் வந்து ஒரு கான்டெஸ்ட் நடக்க போகுது. அந்த கான்டெஸ்ட் வந்து என்னென்னா கிளிப் ட்ரிக்ஸ் அப்படின்னுட்டு. ஸோ அந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் அந்த ஜோஹோவோட ப்ராடக்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா லைக் அந்த அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட்டாக வேலிடேட் பண்ணி ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 2 lakh அண்ட் செகண்ட் ப்ரைஸ் lakh அண்ட் 50,000 அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் ப்ரைஸஸ் தருவாங்க. அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு ஒரு ஃபுல் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இன்டர்ன் கூட இது மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் எல்லாருமே இதில் ஜஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ட்ரை டு பில்ட் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ இதனால் நீங்கள் வந்து வின் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களோட நாலேஜ் அது இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோவில் இன்டர்ன்ஷிப்பை பற்றி நான் வந்து ஒரு எண்ட் டு எண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து என்னோடய வீடியோ லைக் பண்ணிங்கன்னா அது இன்னும் மோட்டிவேட் பண்ணணும், நிறைய கண்டென்ட் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் கொடுக்கணுன்ட்டு. அண்ட் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்யூ.